Hi guys, I'm in Bangalore right now. So பெங்களூரில் வந்து ஃபேமஸான ஒரு ஷாப்பிங் ஸ்பாட் போகிற சிக்பேட்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ யூ கேன் கெட் ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் ஃபார் ஜஸ்ட் 50 rupees. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கடை எங்கேன்னு தெரியல, இப்போ கண்டுபிடிச்சிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி எனக்கு டே 3 ஆக்சுவலாக எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 2 நாள் நான் ஃபுல்லாலாம் வீடியோ கவர் பண்ணல, ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் போடுற மாதிரி தான் கவர் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கான பெங்களூர் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தா, எல்லா இடத்துலையுமே நிறைய ட்ரீஸ் இருக்குது, எதுவுமே கட் பண்ணல. இப்போ நம்ம ஊர் சென்னையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலையும் மரத்தெல்லாம் வெட்டி போட்டு அதுலேருந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வித்துட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே எங்கே பார்த்தாலுமே கண்டிப்பாக மரம் இருக்கும். ஏன் நீங்கள் சிட்டிக்கு சென்டராக பார்த்தா கூட அங்கே கண்டிப்பாக ஏதாச்சும் இல்லை, எல்லா இடத்துலையுமே மரம் இருக்குது. அதனாலேயே இந்த ஊர் கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது மாதிரி சில்லுன்னு இவ்வளோ வெயில் அடித்தாலுமே வந்து அந்த ஒரு மாய்ஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது அந்த காற்றுல. நைட்டு ஏசி கூட தேவையில்லை, அவ்வளோ குளிருது. கிளைமேட்காகவே நான் இங்கே இருக்கான்னு தோணுது எனக்கு. ஆக்சுவலி கூகுள் மேப் கிட்ட வழி கேட்கறதுல ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்கலாம். ஸோ மாசான் வழி சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காரு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கடையில் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படி அப்டேட் பண்ணலான்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் ஒத்துக்க மாட்டுறாங்க. பிகாஸ் அவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காப்பி செஞ்சிட்ருப்பேன், அதனால் ஏதாச்சும் பிரச்சனை வரும், அதை எடுக்காதீங்க அப்படின்றாங்க. நான் அப்படி விட்டாச்சு. நான் கேட்டேன், எல்லாமே வந்து ஏதாச்சும் ஹோல்சேல் தான் வைக்கிறாங்க போல். ஸோ ஏதாவது கடை வச்சுருக்கீங்களா, எங்கே ஷாப் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ எனக்கு தனியாக பர்சனலுக்கு வாங்கிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாதனமாக அவங்க மாட்டிக்கிட்டோம். ஸோ அங்கே எங்கே தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சதில், ஸோ நான் கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு ரீட்டெயில் ஷாப் என்னென்னு பார்த்தா ஒரு கேர்ள்ஸ் க்ளாத் ஷாப் தான். அதனால் சரி வந்ததும் வந்தாச்சு, அம்மாவுக்கு தான் வாங்கிடுவான்ட்டு செலக்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சொல்லப்போனால் கலெக்ஷன்ஸ்க்கும் நல்லா தான் இருக்குது. கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் நல்லா இருக்குது, பாய்ஸுக்கு எதுவுமே இல்லை. ஆக்சுவலி சுற்றி பார்த்ததுல எனக்கு எதுவும் கிடைக்கல. அதனால் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் வாங்கியாச்சு. எங்கள் அம்மா ஜாலியாக சின்ன பொண்ணு மாதிரி இருக்கணும்னு நிறைய கேட்டுட்ருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பொண்ணு போட்டுட்டு மாதிரி ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு வாங்கியாச்சு. த கலர் இஸ் ஃபைன். கேன் ஐ கெட் சம்திங் இன் மீடியம் சைஸ்? Medium or small, something. Not a plain one with some pattern. ஸோ என்னோடய அம்மாவுக்கு வாங்கியாச்சு, என் தம்பிக்கு வாங்கியாச்சு. அண்ட் எனக்கு என்ன இது வாங்கலை. தேடி கன்சிடர் ஆக்சுவலாக என் பிரதருக்கு செம்மையாக. ஸோ ஒரு காட்டன் கார்கோ பேண்ட்ஸ் ஒன்று, ஒரு கேஷுவல் ஷர்ட்ஸ் ஒன்று. என் அம்மாவுக்கு பலாசோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு அது மாட்டல, படி பார்ப்போம். ஓகே. ஸோ ஆக்சுவலி எனக்கு எதுவுமே வாங்கலான்ட்டு கவலைப்பட்டு இருந்தேன். ஆனால் எனக்குன்ட்டே வந்து ஒரு கடை மாட்டிக்கிச்சு. ஸோ எனக்கு அந்த கடை மாட்டினதுல வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் எனக்கு என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அனிமே பார்க்க எல்லாருக்குமே தெரியும், ஸோ டிமண்ட் ஸ்லேயர் கீ செயின்ஸ். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீ செயின் போட்டு மாஸ்க் காட்ட போகிறேன். ஸோ டோட்டலாக 12 டிஃப்ரெண்ட் கீ செயின்ஸ் வந்து ஜஸ்ட் 480க்கு வாங்கினேன். ஒவ்வொன்றுமே செப்பரேட் கேரக்டர்ஸ். டான்ஜிரோ, ஜெனிக்ஸோ எல்லாருமே வந்து ஒவ்வொரு போஸ்டர் ஒவ்வொரு மாடலில் இருக்க மாதிரி. ஒருத்தர் ஸ்குவாட் இருக்குது, இன்னொருத்தர் ஃபைட் சீக்வன்ஸ் போகிறப்போ ஸோ மிக்சராகவே இருக்குது. ஸோ ஐ எம் ஹாப்பி. எனக்கு ட்ரெஸ் வாங்கியிருந்தா கூட நான் இவ்வளோ ஜாலியாக இருந்திருக்க மாட்டேன். நினைச்ச மாதிரி 50-100க்குலாம் ட்ரெஸ்ஸு கிடைக்கல, கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. சரி வந்ததுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக ஏதாச்சும் இருக்கணுன்றதுக்காகவே ரொம்ப நேரமாக தேடி அலைஞ்சி எனக்கு ஒரு ட்ரெஸ் செட் வாங்கியாச்சு. ஸோ ஐம் ஹாப்பி. எனக்கு கடைசியாக ஒரு கோவா செட் வாங்கியாச்சு. அண்ட் ஆல்சோ சம் டாய்ஸ் டூ. ஸோ ஜாலியாக வீட்டுக்கு போய் விளையாடிட்டு என்ன நான் வாங்கிட்டு வீடியோ போடுறேன். மொத்தமாக ஒரு 3000-4000 கிட்ட ஆகிடுச்சு. ஓகே ஃபைன், பேஸ் தான் வரும். ஸோ வந்ததுக்கு எல்லாருக்கும் ஒரு மெமரியாக வாங்கிட்டு போகலாமேன்ட்டு. ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு வரதுக்கு எப்படியும் 1 மாதம் ஆகிடும். ஏன்னா வர பயங்கர சோம்பேறி ஆகிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எடிட் பண்ணி போடுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீகாந்த். பாய்.